வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வேதாத்ரி மகரிஷியின் பெருமை இந்த உலகத்துக்கு எப்போது புரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா. அதற்கு நம்மளுடைய மனவளக்கலையின் மூத்த பேராசிரியர் ஒருத்தர் அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறது ஆழியார் அறிவு திருக்கோயிலுடைய வீடியோ. இந்த பேராசிரியர் யார், அவங்க என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்டு ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நம்ம சேனலில் இருக்குது. அதை நான் அந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். ஒரு மகானின் பெருமை அல்லது அவருடைய கருத்துக்கள் இந்த உலகம் உணர வேண்டுமானால் அந்த மகானுக்கு திறமை வாய்ந்த சீடர்கள் அமைய வேண்டும். அவற்றை பற்றி மற்றவர்களுக்கு அதிகமான புத்தகங்கள், சொற்பொழிவுகள் மற்றும் இந்த மாதிரி யூடியூப் சேனலு மற்றும் ஃபேஸ்புக், அதாவது சோஷியல் மீடியாஸில் என்னென்னலாம் நம்ம மகரிஷியோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு அனுப்ப முடியுமோ அப்படி அனுப்பணும். சும்மா அனுப்புறது மட்டும் இல்லை, அதுபடி நாமளும் வாழ்ந்து காமிக்கணும். இப்போ மகரிஷி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன், எல்லாரோடையும் அன்பா இருங்க, நம்மளுடைய எதிரிகளையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மள எதிரியா நினைக்கிறவங்களா இருந்தால் கூட நம்மளால் அவங்களுக்கு எந்த துன்பமும் எழாமல் நம்ம அவங்களையும் மனசார வாழ்த்திட்டு அந்த எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்களும் நம்மளுக்கு நண்பர்களாக மாறினாங்கன்னா அதுதான் நம்ம மனவளக்கலை மாணவர்களுடைய அன்பர்களுடைய மிகப்பெரிய பெருமை. அப்பதான் யோசிப்பாங்க, ஓ இவர் மகரிஷியோடைய மாணவர், மகரிஷியை ஃபாலோ பண்றவங்க, அதனால இவர் மாதிரி நம்மளும் மாறணும்னா நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்கு சில உதாரணங்கள்லாம் ஐயா கொடுத்துருக்காங்க. இப்போ இயேசுநாதருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுநாதருக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க தான் உலகம் முழுவதும் இயேசுநாதருடைய புகழை பரப்புனாங்க. அதேமாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் உட்பட 16 சீடர்கள் இருந்தாங்க. அதேமாதிரி புத்தருக்கும் திறமை வாய்ந்த பல சீடர்கள் இருந்தாங்க. இந்த சீடர்கள் தான் உலகம் முழுவதும் புத்தருடைய பெருமையையும் புத்தருடைய விபாசனா தியான முறையையும் மக்களுக்கு கொண்டு சென்றார்கள். அதாவது குரு சிஷ்ய பரம்பரை மூலியமா தான் அந்த விபாசனா தியான முறை 2500 வருஷமா நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சீடர்களுக்கும், இந்த சீடர்கள் போல நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க, அருள்நிதியர்கள் இருக்கிறாங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க.